எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? பிளே தமிழ் நேயர்கள் பல நல்ல விஷயங்களை பிளே தமிழ் வாயிலாக கேட்டு தெரிஞ்சு நடந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பிளே தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் இருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்கள் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்கும் பார்க்கலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும், ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தாங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு, முத்தாய்ப்பாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா, நாம் நினைக்கிறது நடக்கும், அதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ளே சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன். கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. பார்த்தீங்களா? ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம் என்ன சிரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். மனுஷன் ஏமாத்துறான், மனுஷன் கவுக்குறான், மனுஷன் வெறுக்கிறான். இப்போ ஏமாத்துறது, கவுக்கிறது, வெறுக்கிறது, இவர்களை பார்த்து பார்த்து மனம் சலிச்சு போனவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். எத்தனையோ வியூகங்கள் போட்டும் அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நம்ம தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு வெறுத்து போனவர்களும் விருச்சக ராசிக்காரர்கள். ஒரு வியூகம் போட்டு அதில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளோ தியாகம் பண்ணணும், பொறுமையை தியாகம் பண்ணணும், சில பேருக்கு பிடிச்ச விஷயத்தையே தியாகம் பண்ணணும். விருச்சக ராசிக்காரர்கள் நல்ல சாப்பாடுங்கிறது ரொம்ப ரேராக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல சாப்பாடு அப்படின்னா தனக்கு பிடிச்ச சாப்பாடு. தான் குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல தனக்கு பிடிச்சதே கொடுக்க மாட்டாங்க, நிர்பந்தமாக ஏதாவது தள்ளி விட்டுருவாங்க. அதிலே விருச்சக ராசி உடஞ்சி போயிடும். ஒரு மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னா வீட்டிலேயே நல்ல சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், அதில் மிஸ்டேக் இல்லை. அந்த சாப்பாடு இப்போ ஒரு கறி சாப்பிட்லான்னு நினச்சி வராங்க, விருந்து, இல்லை வடபாயச சாப்பாடு, இல்லை சில்லி பரோட்டா, இல்லை பானிபூரி, ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தான். இதெல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே மிளகு ரசம் வச்சுருக்கேன், வெங்காய பூண்டு தொக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா காதுலேருந்து புகை வரும்.
அப்போ இப்படிலாம் பல மனசை சமாதானப்படுத்தி இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு விளையாடு ராஜா அப்படின்னு சொல்கிற நேரம். சும்மா பூந்து விளையாடு. 4 கிரகம் யதார்த்தமாக சில நன்மைகள் நடக்க போகுது. யாருக்கோ வச்ச செக்கு நமக்கு லக்கு. யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு திடீர்னு சாப்பாடு கூப்பிடுவான், சம்மந்தமே இல்லாமல் சந்தோஷம் கிடைக்கும். பகையாளி திடீர்னு நம்மளை நண்பனாக்கிடுவான், பொறுப்பு கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட ஹெல்ப்பு கேட்பாங்க, அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்கும், பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். சில சூட்சமங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணலான்ற ஒரு வியூகம் வகுப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரம், சந்தர்ப்பத்தில் திக்குமுக்காடக்கூடிய நேரம். என்னடா செய்கிறது, ஒரே நேரத்தில் 4 அப்பாயின்மெண்ட்டுடா, ஒரே நேரத்தில் 4 பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, யாரடா நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு யோசிக்க வேண்டிய கட்டாயம். சில நேரத்தில் கடமையை கூட செய்ய முடியாமல் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த நேரத்தில் ஏற்படும். சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துடுவீங்க, அவசியமாக இன்னொருத்தர் கேட்பார். அப்போ வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லாமல் வேறு ஒரு பலனை சொல்லிவிட்டு அவங்க போகணும். இப்படிலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள நேரம். தர்ம சங்கடம், ஆனால் பரவாயில்ல, தர்மம் இருக்கு இல்லையா, சங்கடத்தை சமாளிச்சுக்கலாம். லக்கு டைம் தான், அன்லக்கி டைம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், டிசிப்ளின். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பேசுங்க. மேக்சிமம் சிரித்த முகத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது மனசில் ஒன்று இருந்தால் கூட உங்கள் கருத்தை, சொந்த கருத்தெல்லாம் இந்த நேரம் பேசிடாதீங்க, ஆபத்து. அவ்வளோதான். அப்போ நாமளே எடுத்து சொருவிக்கிறதுக்கு சமம். சொந்த கருத்து பேசுகிறதும் ஒன்று தான், ஆப்பு எடுத்து நம்ம சொருவிக்கிறதும் ஒன்று தான். ஏண்டா சொந்த கருத்து சொன்னோம், அது நல்ல கருத்து தான், எதுக்கு எதிர இருக்கிறவன் ஏற்றுக்க மாட்டானே சாமி, என்ன பண்ணுறது. அப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்களே சொல்லணும், நீங்களே பதில் சொல்லுங்கள். ஏதாவது நீங்கள் அதை விட பெஸ்ட்டாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்புறம் பதில் அவங்க சொல்லிவிடுவாங்க, ஓகே டன், வண்டி எடுத்துடுறேன் அப்படின்னு வண்டி எடுத்துருங்க. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு கேட்பாங்க, காரில் போகிறோமா 2 வீலரில் போகிறோமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லணும், தங்கம் உனக்கு பிடிச்ச மாதிரி நாம் போகிறோம், நீனே சாவி எடு அப்படின்னு சொன்னோம்னா ஒய்ஃபு ரொம்ப வழியாதீங்க, கார் சாவி எடுங்க அப்படின்வாங்க. நல்ல வேலை நீங்கள் ஒரு மைண்டில் இருப்பீங்க, பா இன்றைக்கி கார் எடுக்க வேணாம், ஒரே டிராஃபிக்கு, நம்ம 2 வீலரில் போயிடலாம், ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஆண்டவன் இப்போ காப்பாற்றுவோம் உங்களை. ஆஹா, பத்திரகாளிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கும், வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் தான் எப்படி இருக்கும். இப்போ இது மாதிரி விஷயத்துலலாம் விருச்சிக ராசிக்காரவங்க சமயோஜிதமாக சக்ஸஸ் பண்ணி வெளியில் வருவீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா என்ன சாப்பிட்ணுன்னு வெயிட்ரு கேட்பார், வீட்டுக்குள்ள உள்ளவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அதையே ஆர்டர் பண்ணிவிடுங்க. அவர் கேட்குறாரேன்னு நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் சொல்லிடாதீங்க, அதுலேயும் பிரச்சனை வரும். ஆக சந்தோஷத்தையும் ஆண்டவன் கொடுக்குறான், சகிப்புத்தன்மையும் இந்த நேரத்தில் கொடுக்குறான். பரவாயில்ல, சகிப்பு தன்மை பண்ணுறதுனால லாபத்தை கொடுக்குறான். நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என்றைக்குமே ஒரு பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும், அது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நான் ரொம்ப சொல்கிற முதல் வார்த்தையே தான், பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்குப்பா, யோசிக்காமல் பேசிடாத. பின்விளைவுகள் அதிகம் விருச்சிகத்துக்கு. விருச்சகம், கும்பம், இந்த 2 ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா என்றைக்குமே யோசிக்காமல் பேசிட்டு பிரச்சனைகள் அதிகமாக வாங்கினவங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க விருச்சிக ராசிக்காரர்களை. இதை மட்டும் தான் எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பேன். ஸோ இந்த நேரம் பாருங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய், இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்கும், பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும், சகோதரத்துவ உதவிகள் கிடைக்கும், சில நண்பர்கள் மூலமாக நமக்கு பகைகள் விலகும், உறவுகள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கும். பிரச்சனையாக இருந்தவன் விலகி போயிடுவான், மறந்து போயிடுவான், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். 4வது வீட்டில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன்லாம் சங்கமிக்கக்கூடிய ஒரு காலம் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் 3லேருந்து 4க்கும் போவார், 3லேயும் இருப்பார், 4க்கும் வரார் இந்த நேரத்தில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள். ஏதாவது பணம் சேவிங்ஸில் இருந்ததுன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்கும், சின்ன சின்னதாக சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும்.
உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிடிச்ச மாதிரி ஓகே பண்ணிக்கிட்டே போங்க. அதில் இன்னும் பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானங்கள் உயரும். எதிர்பார்த்த பயணங்கள் அனுகூலமாகும். இன்னும் சொல்லப்போனால் பண வசதிகள் மேம்படும். கொஞ்சம் பொருளாதார தடைகள்லாம் இருந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, மொழி பிதிஞ்சு நிற்கிறோமே, கடனை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோமே, கடன் என்ன பண்ணுறது, கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான், திருப்பி நம்ம அடைக்கணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்தப்பட்ட விருச்சிக ராசிக்கு கஷ்டத்துக்கு ஒரு மருந்து தடவுற மாதிரி நமக்கு லகுவாக பண அமைப்புகள் அமையும். சில பிரச்சனைகள் திடீர்னு கண்ணு காணாமல் போடும். அதுதான் பெரிய பலம். இப்போ இருக்கிறதுலே பெரிய பலம் அதுதான். அரளக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருங்க. அரளுதல் அப்படின்னா ராத்திரியில் தூக்கம் வராமல் திடீர்னு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி லாங் ட்ராவல் போகும்போது இருட்டில் போகாதீங்க. திடீர்னு பயம் வரும் வாய்ப்பு இருக்குது. என்ன தான் பலசாலியாக இருந்து தைரியசாலியாக இருந்தாலும் போகும்போது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவி அப்படின்னு பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஆமாம், இல்லைனா மந்திரங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய கட்டாயம், திடீர்னு ஆலய பிரவேசங்கள் பண்ணுற பக்தி மேலே ஒரு மார்க்கம், பக்தி மார்க்கத்து மேலே ஒரு நாட்டம் ஏற்படும். ஒரு பயம் அதாவது உண்மைக்காக சில பயம் உள்ளே வரும். அதை நல்ல விதமாக ஃபாலோ பண்ணுங்கள், அரண்டு போடாதீங்க. ஸோ விருச்சிக ராசி பெஸ்ட்டு டைம் இந்த நேரம். ராஜதந்திரங்கள் யூஸ் ஆகும். இந்த நேரத்தில் சில நண்பர்களுக்கு உதவி பண்ணுறதுனால நன்மைகள் நடக்கும். சில இடத்துல போய் கொஞ்சம் நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அதில் ஒரு நல்ல மகிழ்ச்சி, பிறகு ஒரு மாற்றம் ஏற்படும். செப்பல் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பொருளை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்களுடைய உதவிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். முக்கியமாக யாராவது பெட்ரோல்லாம் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு விடுங்க. பெட்ரோலை வாங்கிட்டு சில பேர் தள்ளிட்டு போவாங்க வண்டியை. அப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் போனாலும் பரவாயில்ல, நின்று அவங்கள அழைச்சின்னு போய் பெட்ரோலாக வாங்கி கொடுங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா பாதசாரிகள் யாராவது ஹெல்ப் லிஃப்ட்டு கேட்பாங்க. அவசியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை லிஃப்ட்டு கொடுங்க. அந்த காலகட்டத்தில் அது உள்ள பெரிய பலம் உங்களுக்கு காத்திருக்கு. யாராவது மாணவ செல்வங்கள் ஏதாவது ஆசையாக உங்கள் வண்டியை பார்த்துட்டு நிப்பாட்டலாம், மறுக்காமல் நிப்பாட்டுங்க. இது மாதிரி லிஃப்ட்டு கொடுக்கறதுனால இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஒரு நட்பே கிடைக்கும். ஸோ இந்த நேரம் இப்படிலாம் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாராவது மகான்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான நேரம். உங்களுக்கு யாராவது பிடிச்சதுன்னா அவங்க முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு அவங்க பாருங்கள். அவங்கள ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும். நல்ல நேரம், குட் டைம், ஆல் இஸ் வெல், நல்லது நடக்கும்.